தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. சிவனே துணை சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் தமிழ் புத்தாண்டு ராசி பலனை பார்க்கலாம். மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் பிறப்பு இந்த சோபகிருது ஆண்டில் பங்குனி மாதம் 31ஆம் நாள் சனிக்கிழமை 13/4/2024 சுக்லபட்சம் சஷ்டி திதி மிருகசீரிஷம் நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய சுபயோக சுப தினத்தில் சூரியன் உதயாதி நாழிகை அதாவது இரவு 8:10க்கு விருச்சிக லக்னம் மிதுன ராசியிலும் மிருகசீரிடம் 3ஆம் பாதத்திலும் இந்த குரோதி வருடம் பிறக்கின்றது. பிறக்கும் போது செவ்வாய் மகாதிசை இருப்பு 2 வருடம் 7 மாதங்கள் 16 நாட்கள். இந்த குரோதி வருடம் முழுவதும் மழை குறைவாக இருப்பதும் எதிர்பாராத நேரத்தில் அதிக மழை நீர் சேமிப்பின்றி கடலில் கலக்கும் நேரும். இந்த ஆண்டு மத்திய மாநில அரசுகள் பல சட்டத்திட்டங்களை நிறைவேற்ற நேரும். ஆன்மீகம் நன்றாக வளரும். யோகா வகுப்புகள் நடத்துபவர்களுக்கு தொல்லைகள் ஏற்படும். மருத்துவம், தானியம், காய்கனி, மளிகை, உணவு விலை அதிகரிக்கும். காவல்துறையில் பல மாற்றங்கள் ஏற்படும். அரசியலிலும் பல புதிய மாற்றங்கள் ஏற்படும். பொதுமக்களிடையே பணப்புழக்கம் அதிகம் இருக்காது. பொருளாதாரத்தில் சிறப்பு குறைவு. சித்த மருத்துவத்தில் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கும். இந்த ஆண்டு ராஜா செவ்வாய் ஆனதால் உலகில் உள்ள நன்சை புன்சை நிலங்களுக்கு நல்ல உயர்வான வளர்ச்சி கிடைக்கும். குரோதி வருஷத்தில் மந்திரி சனி ஆனதால் மக்களுக்கு கடுமையான நோய்கள் ஏற்பட்டு பீதி உண்டாகலாம். மழை குறையும். தொழில் வளர்ச்சி அடையும். தொழிலாளர்கள் பழகும் அனைவரிடத்திலும் அன்பு காட்டுவதில் வல்லவரான மீனராசி அன்பர்களே, எப்பொழுதும் ஒரே மாதிரியான செயல், நடை, உடை, பாவனையுடன் இருப்பது உங்களின் தனி சிறப்பு. எதிலும் நிதானம் இருக்கும். எதையும் யோசித்து முடிவெடுப்பதில் வல்லவர். ஞாபக சக்தி உங்களுக்கு அதிகம் இருக்கும். யாரிடமும் அதிகம் கோபம் கொண்டு பேச மாட்டீர்கள். பேசினாலும் அதை மறந்து சமாதானம் ஆவதில் நீங்களே முதன்மையானவர். தனிமை விரும்பி பழகும் அனைவரையும் பார்த்த சில நிமிடங்களிலேயே நல்லவர் கெட்டவர் என்பதை தீர்மானிப்பதில் வல்லவர். உங்களின் கஷ்டங்களை அவ்வளவு எளிதில் யாரிடமும் கூற மாட்டீர்கள். புதையல் போன்று உங்கள் மனதிற்குள் அவ்வளவு சொல்ல முடியாத கஷ்டம் நஷ்டம் சேமித்து வைத்து அவற்றை மறந்தும் இருப்பீர்கள். வாழ்வில் எப்போதும் புன்னகை உங்களிடம் இருக்கும். 1000 கஷ்டம் இருந்தாலும் எளிதில் வெளிக்காட்டிவிட மாட்டீர்கள். புன்னகை முகம் எப்போதும் புன்னகை முகமேதான். எங்கேயும் எப்போதும் இதுவே உங்களின் தனி சிறப்பு. நல்ல சாப்பாடு, தேவையான ஓய்வு, கட்டாய தூக்கம், இடையிடையே கேளிக்கைகள், அதுபோக மற்ற நேரத்தில் வேலை செய்வதும் திட்டம் போடுவதும் என மகிழ்ச்சியுடனேயே செயல்படுவீர்கள். எதுவாக இருந்தாலும் அது அந்த நேரத்தில் நடக்க வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்து காரியம் சாதிப்பீர்கள். எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பதையே விரும்பும் நீங்கள் என்றாவது அமைதியாக இருக்கின்றீர்கள் என்றால் காரணம் பணத்தட்டுப்பாடாக மட்டுமே இருக்கும். எங்கும் எப்போதும் கடுமையாக உழைக்க தயங்காதவர் நீங்கள். சற்று சுயபுராணமும் பாடுவீர்கள். அதுவும் பிறர் மனம் நோகாதபடி இருக்கும். ஆடம்பர செலவு செய்வதில் வல்லவர் நீங்கள். எதையும் இதுதான் இவ்வளவுதான் என்று முன்னமே உங்களிடம் கூறிவிட்டால் மட்டுமே ஓகே என்ற மனநிலை உடையவர் நீங்கள். மனதில் எண்ணற்ற ரகசியம் வைத்திருப்பீர்கள். நண்பர்களுக்கு மிகவும் பிடித்தமானவராக இருப்பீர்கள். இருந்தாலும் பணம் என்று வந்துவிட்டால் யாராக இருந்தாலும் கராராக இருந்து வசூல் செய்வதில் வல்லவர் நீங்கள். சுயநலம் இல்லாதவர் நீங்கள். அதே சமயம் சுய கௌரவமும் பார்ப்பீர்கள். பெரிய பெரிய விஷயங்களை கூட பரவாயில்லை என்று விட்டுவிட்டு செல்வீர்கள். ஆனால் சிறு தவறை கூட மன்னிக்க உங்களுக்கு மனம் வராது. உங்களுக்கு அதிக கௌரவம் தருமிடத்தில் முன்னின்று அனைத்து செயல்களையும் கவனமுடன் செய்து கொடுப்பீர்கள். மதியாதார் வாசலை மிதியாதே என்ற வரிகளுக்கு ஏற்ப மனிதர் யார் என்றால் அது சாட்சாரமா நீங்கள்தான். எந்த இடத்திலும் உங்கள் கருத்தை கூறும்போது இதுதான் என் கருத்து என வெகு சாதாரணமாக கூறிவிட்டு கடக்கும் குணம் உங்களிடம் இருக்கும். எவ்வளவு அறிவு ஞானம் இருந்தாலும் அவற்றை எளிதில் வெளிக்காட்டி தம்பட்டம் அடிக்கும் குணம் உங்களுக்கு கிடையாது. மிகவும் ஞானமுடையவர், நியாயவாதியும் கூட. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் தரும் பலன்கள் எப்படி என பார்ப்போம். தமிழ் புத்தாண்டான குரோதி வருட வாழ்த்துக்கள் கூறி இந்த வருடத்தின் ஆரம்ப தினத்தில் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது வருட ஆரம்பத்திலேயே உங்களின் ராசியில் புதன், சுக்கிரன் மற்றும் ராகு, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன், குரு, மேலும் உங்கள் ராசிக்கு 7இல் கேது, 12இல் சனி மற்றும் செவ்வாய். இப்படிப்பட்ட கிரக நிலையில் என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது என அறிய மிக ஆர்வமுடன் இருப்பீர்கள். காரணம் 7ரை சனியின் ஆரம்பத்தில் வேறு இருக்கின்றீர்கள் என்பதும்
ஒரு முக்கிய காரணம். வருட ஆரம்பத்திலேயே குருவின் மாற்றம் நிகழ்கின்றது. இதுவரை உங்களின் ராசிக்கு 2 சஞ்சரித்து வந்த குரு பகவான் 1/5/2024 அன்று உங்களின் ராசிக்கு 3ஆம் இடமான ரிஷபத்திற்கு பெயர்ச்சி ஆகின்றார். இதுவரை உங்களின் ராசிக்கு 2 நின்றிருந்த குரு பகவான் பொருளாதார சிக்கல்களை தந்து கொண்டிருந்தார். இனி தனஸ்தானம் சிறப்பு பெறும், வருமானம் மேலும் கூடும், தடைபட்ட செயல்கள் நடந்தேறி வரவேண்டிய பழைய பாக்கிகள் தங்கு தடையின்றி வந்து சேரும். மேலும் வருட கிரகமான சனி பகவான் இந்த வருடம் முழுவதும் உங்களின் ராசிக்கு 12 இருந்தபடியே பலன் தர இருக்கின்றார். ராகு பகவான் உங்களின் ராசியில் இருந்தபடியே இந்த வருடம் முழுவதும் பலன் தர போகின்றார். கேது பகவான் உங்களின் ராசிக்கு 7 இருந்தபடியே இந்த வருடம் முழுவதும் பலன் தர இருக்கின்றார்கள். தங்களின் 2ஆம் அதிபதி ராசிக்கு 12 மறைந்து இருப்பது அவ்வளவு சிறப்பு இல்லை. குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. எவரையும் நம்பி அவர்களுக்கு நீங்கள் கேரண்டி ஜாமீன் தருவது சிறப்பில்லை. யாருக்கேனும் ஜாமீன் கையெழுத்து மற்றும் கடன் உதவி என்று செய்து வம்பில் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு உங்களது பேச்சுக்களின் மூலமாகவே கௌரவம் மேலும் கிடைக்கும். செயலால் அதிக பொருளாதார இழப்புகளும் வரும். கட்சி மாற்றம், நண்பர்கள் மாற்றம் என்பது வெகு சாதாரணமாக நடக்கும். கணவன் மனைவிக்குள் அந்யோன்ய குறைபாடு ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளதால் கவனமுடன் இருப்பது சிறப்பு. குறிப்பாக உங்களது வாழ்க்கை துணையின் செயல்திறனுக்காக மதிப்பும் வருமானமும் எதிர்பார்த்தபடி இல்லாமல் சற்று ஏமாற்றத்தை தரும். அதற்கு ஏற்றாற்போல் கவனமாக இருந்து செயல்படுவது வாழ்வில் சிறப்பை தரும். சினிமா மற்றும் பத்திரிகை துறை அன்பர்களுக்கு திடீர் லாபம் எதிர்பாராத நேரத்தில் கிடைக்கும். சரியானபடி பயன்படுத்தி அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு செல்லுங்கள். சொந்த தொழில் செய்பவர்கள் தொழில் வளர்ச்சிக்காக கடன் வாங்கி லோன் என வாங்கி செயல்படும் சூழல் உருவாகும். புதிதாக கடன் தொழிலுக்காக வாங்குவது அவ்வளவு சிறப்பு இல்லை. பெண்களுக்கு ஆசை அதிகரிக்கும். அழகு சாதன பொருள்கள் துறையில் உள்ளவர்கள், அது சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் கூடும். வெளிநாட்டுத்துறை, வர்த்தகத்துறை ஆகியவற்றில் இருப்பவர்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கும் அமைப்புகள் உள்ளது. பங்கு சந்தையில் திடீர் முன்னேற்றமும் கிடைக்கும். நண்பர்களின் பேச்சை கேட்டு செயல்பட்டால் ஏமாற்றமே மிஞ்சும். எதையும் சுயமாக முடிவெடுத்து செயல்படுவது சிறப்பு தரும். உங்களின் விரையாதிபதி சனி பலம் பெற்று குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்தை பார்ப்பது அவ்வளவு நல்லதல்ல. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் பணம் வீண் விரயம் ஆகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்பத்துடன் வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும் பொழுது கவனமுடன் செயல்படுவது நல்லது. உங்களின் குலதெய்வ வழிபாட்டையும் முன்னோர்களின் வழிபாட்டையும் சரிவர செய்து வரும் அன்பர்களுக்கு எந்தவித பயமும் இல்லை. பித்ரு தர்ப்பண வழிபாட்டை சரிவர செய்யாத மனிதர்கள் இந்த வருடம் ஆடி அமாவாசையில் முன்னோர்களுக்கான பித்ரு வழிபாடு நீர்நிலைகள் உள்ள ஆலயத்தில் தருவது சிறப்பு தரும். எலக்ட்ரானிக் இயந்திரம், நெருப்பு சம்பந்தப்பட்ட துறையில் வேலை செய்யும் உங்களுக்கு வெகு கவனமாக எதையும் நீங்கள் கையாள வேண்டும். இடம் வீடு வாங்கி விற்பவர்கள், ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்கள், நீங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் வருமானம் வருவதில் தடை இருக்கும். அதே வேளையில் எதிர்பாராத நேரத்தில் திடீரென அதிக எதிர்பாராத தொகையும் கிடைக்கும். ஆச்சரியப்படவும் வைக்கும். ஆகையால் லாப நஷ்டங்களை இந்த வருடம் தீர்மானிக்க முடியாமல் திணறும் சூழலும் ஏற்படும். திருமண வயது வந்து இன்னமும் திருமணம் ஆகாத நபர்களுக்கு இந்த குரோதி வருடம் திருமணம் நடத்தி தரும் வாய்ப்பு உள்ளதால் அதற்கு தகுந்தபடி செயல்பட்டு நலம் பெறுங்கள். திருமண தடை உள்ள ஜாதகத்திற்கு உரிய பரிகாரங்கள் செய்து தடையை விலக்கி திருமண பந்தத்தில் இணையுங்கள். குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்களின் குடும்ப ஜோதிடரை அணுகி உரிய பரிகாரங்களை தெரிந்து செயல்படுத்தி பலன் பெறுங்கள். படிப்பிற்காகவும் வேலைக்காகவும் வெளிநாடு செல்ல நினைத்த அன்பர்களுக்கு இந்த வருடம் நீங்கள் எதிர்பார்த்தபடி கல்லூரியும் வேலையும் உரிய நேரத்தில் படிக்க விரும்பிய துறையோ கிடைக்காமல் ஏமாற்றம் தரும் அமைப்பு இருப்பதால் அதிக பணம் தந்தால் வேலை நடக்கும், படிப்பிற்கான சீட் கிடைக்கும் என அந்த புரோக்கர் கூறுகின்றார், இந்த நபர் கூறுகிறார் என்று ஆசைப்பட்டு நம்பி உங்களின் கைகளில் உள்ள பணத்தை கொடுத்து பண இழப்புகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கின்றது. மேலும் மன வருத்தங்களும் வந்து இப்படிப்பட்ட சூழலில் மாட்டிக்கொண்டு தவிர்ப்பதை தடுக்க உங்களின் திறனுக்காக வேலை படிப்புக்கான சீட் நிச்சயம் கிடைக்கும். ஆசிரியர்கள், வழக்கறிஞர்கள், பேராசிரியர்கள், பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள் இவர்களுக்கு புகழ், அந்தஸ்து, வருமானம் எல்லாம் உங்களை சோதித்த பின்பே வரும். மேலும் உங்கள் ராசி அதிபதியும் ஜீவனாதிபதியுமான குரு பகவான் 3இல் இருந்து இந்த வருடம் முழுவதும் பலன் தருவார். எதிலும் நீதி, எதிலும் நியாயம், தேவையற்ற ஒரு பைசா கூட செலவு செய்ய மாட்டேன் என்று இருப்பார் என்பது நிஜம்தான். இருந்தாலும் பேராசை என்ற ஒன்று பெண் விஷயத்தில் இல்லாமல் இருந்தால் மட்டுமே அது சாத்தியம். பண வருமானம் சிறப்பாக இருந்தாலும் அதை சரியாக திட்டமிடாவிட்டால் செலவுகளால் வந்த பணம் விரயமாகிவிடும் என்பதையும் கவனத்தில் வைக்க வேண்டும். உதவிக்காக நீங்கள் கொடுத்த பணமே உரிய நேரத்தில் உங்களின் கைகளில் வராமல் சிக்கலில் உங்களை நிற்க வைக்கும். ஆகையால் எப்பொழுதும் கையிருப்பில் தேவைக்கு ஏற்ப
பணம் வைத்திருக்க வேண்டும். மொத்தத்தில் குடும்பத்தில் ஆண்களை விட பெண்களே சிறப்புடன் செயல்படும் காலம் இது என்பதால் குடும்ப பொறுப்பை பெண்களிடம் கொடுத்து ஆண்கள் நிம்மதியாக இருப்பது உத்தமம். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு வரத்தான் செய்யும். இருவரும் விட்டுக் கொடுக்காமல் பிடிவாதம் பிடித்தபடி இருந்தால் இருவரில் ஒருவர் பெற்றோர் வீட்டுக்கு சென்று விடுவர் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மீனராசி அன்பர்கள் காளகஸ்தி திருநாகேஸ்வரம் ஸ்தலங்களில் பரிகார பூஜை செய்து வருவது சிறப்பு. ஆஞ்சநேயருக்கு 9 சனிக்கிழமைகளில் வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்வது சிறப்பு. 4 கால் பிராணிகளுக்கு பிடித்தமான உணவு தானம் கொடுப்பது வாழ்வில் மிக நல்ல மாற்றங்களை உருவாக்கும். தினசரி காலை பசுமாட்டிற்கு உணவு அளிக்கவும் 4 பிரதோஷ வழிபாடுகளை முறையாக செய்வது மிக சிறப்பு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.